செவ்வாய் வெள்ளி 2 நாட்களும் காலை 10 மணியிலிருந்து உபவாச ஜபம் நடைபெறும். சனிக்கிழமை 11 மணியிலிருந்து ஆயத்த ஜபம் நடைபெறும். நீங்கள் அந்த ஜபங்களில் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு காரியம், காலையிலே நாம் ஜெனிபருக்காக ஜெபம் பண்ணினோம். வருகிற திங்கட்கிழமை, இந்த திங்கட்கிழமையில் வருகிற வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அவருடைய நிச்சயார்த்த நிகழ்ச்சிகளும், அதற்கு மறுநாள் திங்கட்கிழமை விருந்தினர்கள் வைத்து திருமணம் நடைபெறுகிறது. அதனுடைய திருமண அழைப்புதல் வெட்டிங் கார்டு நாம் வருகிற வாரத்தில் ஒரு வேளை உங்களுக்கு கொடுப்பார்கள். நீங்கள் அதற்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். அப்போது இந்த ஆலன் அவருடைய தகப்பனார் நம்முடைய மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் 18 ஆண்டுகளாக ஹோமியோ டாக்டராக அவர்களும் அவருடைய துணைவியாக இருக்கிறார்கள். அவருடைய மகன் தான் அந்த எக்ஸாம் எழுதுவதற்காக ஜெபம் பண்ணினார்கள். டோட்டல் மார்க் 720, அதில் 620 எடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். அதனால் நேஷனலில் எங்கேனாலும் ஒரு சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாங்கள் மதுரையில் எதிர்பார்க்கிறோம். கடந்த ஆண்டு மதுரைக்கு மெடிக்கல் காலேஜில் 550 போதும். ஆனால் 620 எடுத்திருக்கிற நிலை ஈஸியாக கிடைக்கும். ஆனாலும் நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள், சபையாருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே தொடர்ந்து அந்த ஆலனுக்கு அந்த கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கும் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த ஐயா சாட்சி சொல்வது போல சொன்னார்கள். ஒன்றும் இல்லை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்காக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒரு வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று இயேசு இங்கே கூறுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இதை யாரிடத்தில் ஆண்டவர் கூறுகிறார் என்று நாம் கவனிக்கும் போது, யோவான் ஸ்நானகனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட யோவானின் சீடர்களிடத்தில் இதை இயேசு கூறுவதை குறித்து பார்க்கிறோம். இந்த சம்பவத்தின் பின்னணியம் என்ன என்று நாம் கவனிக்கும் போது, யோவான் ஸ்நானகன் காவலிலே, அரண்மனை சிறைச்சாலையிலே காவலில் வைக்கப்பட்டிருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். காவலில் வைக்கப்பட்டிருந்த இந்த யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீடரில் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவிடத்தில் போய், வருகிறவர் நீதானா அல்லது வேறொரு வர நான் காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டு வாருங்கள் என்று அனுப்பப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யோவான் ஸ்நானகன் ஏன் காவலிலே, அரண்மனை காவலிலே வைக்கப்பட்டிருந்தான் என்பதற்கு நமக்கு வேதம் அழகாய் சொல்லியிருக்கிறது. அக்காலத்தில் ரோமர்களால் யூதேயா தேசத்திற்கு அதிபதியாய் நியமிக்கப்பட்டிருந்த ஏரோது, மகா ஏரோதுடைய மகன் ஏரோது அந்திப்பா தன்னுடைய சகோதரனாகிய பிலிப்பின் மனைவியும் வைத்திருந்தார். ஏற்கனவே அவனுக்கு மனைவி இருக்கிறது. ஆனால் அவனுடைய சகோதரன் பிலிப்பின் மனைவியும் வைத்திருந்தான். ஆகவே பிலிப்பின் மனைவி ஏரோதியாளை தனக்கு வைத்துக் கொள்வதற்காக பிலிப்புவை சாகடித்து விட்டார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த யோவான் ஸ்நானகன்
இது நியாயம் அல்ல என்று அந்த ஏரோது ராஜாவை அல்லது ஏரோது அந்திப்பாவை கடிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த ஏரோது அந்திப்பா அவனை கட்டி காவலிலே வைத்திருந்தான். யோவான் 14ஆம் அதிகாரம் நீங்கள் 1-12 வசனம் வரையில் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். இந்த யோவான் ஸ்நானகன் ஏன் காவலிலே வைக்கப்பட்டான் என்கிற விவரம் சொல்லப்பட்டிருக்கும். யோவான் ஸ்நானகன் ஒரு தீர்க்கதரிசி என்று ஜனங்களால் நம்பப்பட்டிருந்தவர். இப்படி ஜனங்களால் நம்பப்பட்ட இந்த தீர்க்கதரிசி யூதா தேசத்திற்கு அதிபதியா இருந்து ரோமருடைய ஆட்சியை நடத்துவதற்கு ரோம ராயனால் நியமிக்கப்பட்ட இந்த ஏரோது அந்திப்பா தன்னுடைய சகோதரனுடைய மனைவியும் வைத்திருந்த போது அவனை கடிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். இப்படி கடிந்து கொண்ட போதுதான் அவனை சிறைச்சாலையே கொண்டு வந்து யோவான் ஸ்நானகனை வைத்திருந்தான். யோவான் ஸ்நானகனை கொலை செய்ய நினைத்தான், மனதா இருந்தான். ஆனால் அவன் ஒரு பயம் அவனுக்கு இருந்தது. ஏனென்றால் ஜனங்கள் எல்லாரும் இந்த யோவான் ஸ்நானகனை தீர்க்கதரிசி என்று நம்பியிருந்தார்களாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் தீர்க்கதரிசி என்று ஜனங்கள் எண்ணியிருந்தபடியினால் அவனுக்கு ஜனங்களுக்கு பயந்தான். ஜனங்களுக்கு பயந்து இந்த யோவான் ஸ்நானகனை ஒரு தேசத்துக்கு அதிபதியா இருந்தாலும் கொலை செய்வதற்கு பயந்தான் என்று பார்க்கிறோம். அந்த காலத்துல ராஜாக்கள் ஜனங்களுக்கு பயந்தார்கள். அந்த கால ராஜாக்களுக்கு ஜனங்களுக்கு பயப்பட வேண்டும் என்கிற தேவையில்லை. ஜனநாயகம் அல்ல, ராஜாக்களின் காலம் அப்போது. இப்போ ஜனநாயக நாடு. ஆனா ஜனங்களுக்கு பயப்பட எந்த அதிகாரியும் கிடையாது. யாராவது ஜனங்களுக்கு பயப்படுறாங்களா? கேள்வி கேட்கக்கூடாது, அவன் சரி தவற சுட்டி காட்டக்கூடாது. ஒன்னு ஆன்டி கிறிஸ்டியன் இவன், இல்ல ஆன்டி இந்தியன், இந்தியாவுக்கு எதிராளியானவன் என்கிற ஒரு பெயரை போடுவான், முத்திரை குத்துவான். அப்படி என்னுடைய பெயரெல்லாம் இழிவுபடுத்துவான். அக்காலத்துக்கு பிற்காலத்துக்கு அந்த வித்தியாசம் என்ன? ஒரு இந்தியா தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறான், ரோம ராயனால் பிரதிநிதியாக ரோம ஆட்சியை நடத்துவதற்கு நியமிக்கப்பட்டவன். ஆனால் பாருங்கள், ஒரு சாதாரண மனிதன் ஜனங்கள் தீர்க்கதரிசி என்று நம்புகிற இந்த யோவான் ஸ்நானகனை கொலை செய்வதற்கு பயந்திருந்தான், கொலை செய்ய நினைத்தான், கடிந்து கொண்டான். இன்றைக்கு எந்த அரசியல்வாதிகளையும் எந்த தலைவர்களையும் வாயை திறந்து பேசுவதற்கு உரிமை இல்லாத ஜனநாயக நாடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய நாட்டில் மட்டும்தான், மற்ற நாட்டில் எவ்வளவு கிடையாது. நம்முடைய நாடு வித்தியாசமான ஒரு நாடு. அதற்கு காரணம் என்ன? நம்முடைய நாட்டுடைய சில சட்டத்திட்டங்கள் சொல்லி பார்க்கிறோம். இப்படி யோவான் ஸ்நானகன் அந்த தேசாதிபதியை கடிந்து கொண்டதுனால அவனை கட்டி காவலிலே வைத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி காவலிலே வைக்கப்பட்டிருந்த இந்த யோவான் ஸ்நானகனுக்கு இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டது. இயேசு என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லி அவனுக்கு அறிவித்தார்கள். குறிப்பா இதை அறிவித்தார்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 18 வரையிலும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு நாயின் என்னும் ஊருக்கு போய் கொண்டிருக்கிறார். சீடர்களும் கூட போய் கொண்டிருக்கிறார்கள். திரளான ஜனங்கள் இயேசுவோடு கூட சென்றார்களாம். இயேசு இந்த உலகில் வாழ்ந்த பொழுது இயேசுவும் அவருடைய சீடர்கள் மாத்திரம் எங்கும் செல்லவில்லை. இயேசு செல்கிற இடத்திலெல்லாம் சீடர்கள் சென்றார்கள். இயேசுவை பின்பற்றி திரளான ஜனங்கள் கூடவே சென்றார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சென்றார்கள். 10,000கணக்கான ஜனங்கள் சென்றார்கள். அதற்கு ஒரு உதாரணம், இயேசு மலையிலே போய் தனித்திருக்கும்படி போனார். அப்பொழுது ஜனங்கள் திரள் கூட்டமாக இருந்தார்கள்.
ஜனங்களை பார்த்தபோது அவர்கள் மேல் மனதுருகி மலையின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு போதனை செய்ய தொடங்கினார் என்று பார்க்கிறோம். இப்படி போதனை செய்ய தொடங்கினவர் 3 நாள் அளவு ஜனங்கள் அசையவே இல்லை. அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பசி தெரியவில்லை, அவர்களுக்கு உறக்கம் தெரியவில்லை, களைப்பு தெரியவில்லை. நாம என்ன செய்யறோம்? 9 மணிக்கு ஆராதனை வர்றோம், 10 மணிக்கே அப்படி தோக்க ஆரம்பிச்சோம். பாட்டு நடக்கும்போதே அப்படி கண்ணாசம் ஒரு 10 ஆயிடுச்சு போச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? அவ்வளவுதான். அப்படியே சொர்க்கத்துல போன கூட சொர்க்கத்துல தூங்கிட்டு இருக்கிறோம். 3 நாள் அளவு அசதி கூட தெரியல. அவர் பேச பேச கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை பேச ஆர்வம் இருந்தது. அன்பான சொல்லி பிள்ளைகளே, நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது அவருடைய வசனத்தை கேட்பதில் நமக்கு ஆசை இருக்கணும். ஆர்வத்தோடு அதில் ஈடுபடணும். நமக்குள்ள ஆர்வத்தை வரவேற்கணும். தூக்கம் வருதா? இயேசுவின் நாமத்துல இந்த அசதியை விட்டு போ. நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய வசனத்தை கேட்க எனக்கு தடை வராத இருக்கிறது. தடை வரக்கூடாது. நீங்க நல்லா ஜெபம் பண்ணணும். ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் முன்னாடி ஜெபம் பண்ணணும். வந்தவுடனே ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஆலயத்தில் இருக்கிற 2 மணி நேரமோ அது 2.5 மணி நேரமோ நான் விடுதலையோடு இருக்க ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எல்லாருக்கும் முழு ஈடுபாடோடு பங்கு பண்ண. ஆண்டவரே பாடும்போது உற்சாகமா பாடணும், ஆராதிக்கும் போது மகிழ்ச்சியா ஆராதிக்கணும், எல்லாருக்கும் உற்சாகமா பங்கெடுக்கணும். களைப்பு தெரியக்கூடாது, அசதி தெரியக்கூடாது, எனக்கு வெறுப்பு வரக்கூடாது. நான் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணினால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அதுக்கு பலனை தருவார். அல்லையா? நீங்க ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணி வந்து பாருங்க, நிச்சயமா ஆலயத்துல தூக்கம் வராது. ஆர்வமா ஒவ்வொன்றையும் காணிப்பீங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். பாடல் மூலமாய் பேசுவார், ஜெப வேளையில பேசுவார், பிரசங்க வேளையில பேசுவார். ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தையா உங்களுக்கு தெளிவுபடும். பாருங்கள், இப்படி நாயினூர் ஊருக்கு போன போது திரளான ஜனங்கள் இயேசுவோடு கூட போனார்கள். அப்படி போய் கொண்டிருக்கும் போது பாடையிலே மரித்து போன ஒரு வாலிபனை சுமந்து கொண்டு வந்தார்கள். மரித்து போன ஒரு வாலிபன், அந்த ஊர் நாயினூர் ஊரிலே மரித்து போன ஒரு வாலிபன், அவனை பாடை வைத்து சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவனுடைய மரித்து போன வாலிபனுடைய தாய் கைம்பெண்ணா இருந்தாள் என்று சொல்லியிருக்கிறது. கைம்பெண்ணா என்னன்னு தெரியுமா? நமக்கு தமிழ் தெரிந்த மாதிரி கைம்பெண்ணா என்ன? விதவையா? அது சின்ன வயசா? விதவை. கைம்பெண் விதவையா இருந்தாள். அவள் கைம்பெண்ணா இருந்தாள், விதவையா இருந்தாள். அவளுக்கு ஒரே குமாரன் தான் இந்த இறந்து போன வாலிபன். அந்த வாலிபன் இறந்த துக்கம் தாழாமல் அந்த விதவை கைம்பெண் அழுது கொண்டே இருந்தாள். அவள் அழுகை அடக்க முடியல. கணவனும் இல்லை. இருக்கிற ஒரே ஆதரவு இந்த மகனும் மரித்து போனானே, இந்த உலகில் நான் என்ன செய்வேன்? எப்படி உலகத்தில் வாழ்வேன்? என் நிம்மதியெல்லாம் போச்சுத. நான் நம்பி இருந்த ஆதரவா இருந்த மகனை இழந்து போனேன் என்று அவள் அழுகை அடக்கிக் கொள்ள முடியாமல் அழுது கொண்டே இருந்தாள். அழுகை அடக்க முடியவில்லை. ஊர் ஜனங்கள் அநேக பேர் அவளோடு கூட அந்த வாலிபனை அடக்கம் பண்ணுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அந்த ஊரில் வாசல் சமீபமான போது அந்த பெண் அழுவதை பார்த்து கொண்டிருக்கிறார். அழுவதை கவனிக்கிறார். அழுகிறாள், 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 அழுகிறாள். துக்கத்தெல்லாம் கொட்டி அழுகிறார். தம் பிரச்சனையெல்லாம் சொல்லி சொல்லி அழுகிறார். அந்த அழுகை அந்த பெண்ணை இயேசு பக்கமாய் இருந்தது. அல்லேலூயா. அந்த அழுகை, அவளுடைய அழுகை, அவளுடைய கண்ணீர், அவளுடைய முறையீடு, அவளுடைய பெருமூச்சு இயேசுவை அவள் பக்கமாய் அவள் பக்கமாய் இயேசு ஈர்க்கப்படும் அளவுக்கு மாறிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகள், உங்களுடைய பெருமூச்சு, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய அழுகை, பாரத்தின் மிகுதியினால, துன்பத்தின் மிகுதியினால, பிரச்சனையின் மிகுதியினால, தேவைகள் சந்திக்கப்படாதனால, பல்வேறு பிரச்சனையினால நீங்கள் கண்ணீர் ஒடிக்கிற அந்த கண்ணீர், அந்த அழுகை, அந்த பெருமூச்சு இயேசுவை உங்கள் பக்கமாக ஈர்க்கக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா.
அந்த கண்ணீரை கண்டார், அந்த கண்ணீரை பார்த்தார். பார்த்து அவள் சமீபமாய் வந்து அவளை பார்த்து, மகளே அழாதே, கைமண்ணே அழாதே, ஏன்றா நீ அழ வேண்டாம், உன் அழுகைக்கு ஒரு முடிவு வருகிறது, உன் அழுகையை துடைப்பதற்கு தான் வந்திருக்கிறேன், உன் கண்ணீரை துடைப்பதற்கு தான் வந்திருக்கிறேன், உன் கண்ணீரை மாற்றப் போகிறேன், உன் வேதனையை மாற்றப் போகிறேன், உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறேன் என்று ஒரே வார்த்தையிலே மகளே அழாதே என்று சொன்னார். சொன்னது மாத்திரமல்ல, அவர் பானையை வந்து தொட்டார் என்று பார்க்கிறோம். சுமந்து சென்றவர்கள் நின்றார்களா? கிட்ட வந்து பானையை தொட்டார். சுமந்து சென்றவர்கள் நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது அவர் வாலிபனை பார்த்து, மரித்து கிடக்கிற அந்த வாலிபனை பார்த்து, பாடையிலே தூக்கி கொண்டு போனார்கள் அந்த வாலிபனை பார்த்து, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நீங்கள் வாசியுங்கள், லூக்கா 7ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிங்க. கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான், பேசத் தொடங்கினான். அவனை அந்த கைம்பெண்ணாகி அவனுடைய தாயிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் எதற்காக அழுது கொண்டிருந்தாளோ, என் மகனை இழந்து போனேனே, எனக்கு ஆதரவு இல்லாமல் போய்விட்டதே, நான் தனித்து விடப்பட்டு விட்டேனே என்று எதற்காய் கண்ணீர் ஒழித்தாளோ, பொறுமைச்சு விட்டாளோ, அழுதாளோ, அந்த கண்ணீருக்கு பதிலை கற்றுக் கொண்டு கொடுத்தாள். அவனுடைய மகனை உயிர்ப்பித்துக் கொடுத்து அவளுக்கு ஆதரவாய் மகனை அவளுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உயிர் விடுவதாக இருக்கிறார். அல்லேலூயா. உடைய பெருமூச்சு, உடைய கண்ணீர், உடைய வேதனை எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். அல்லேலூயா. அவர்களுக்கு இறங்குவார். அவருடைய கண்ணீருக்கு இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். பாருங்கள், இப்படி பேசத் தொடங்கினார், அவருடைய தாயிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த செய்தி இப்படி இயேசு மரித்த வாலிபனை உயிரிழப்பின அந்த செய்தியானது யூதேயா தேசம் எங்கும் பரவிட்டான். யூதேயா தேசம் முழுவதும் மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற திசைகளுக்கெல்லாம் பரவிட்டு, யூதேயாவை சுற்றி சீரியா இருக்கிறது, அசிரியா இருக்கிறது, எல்லா தேசங்களுக்கும் பரவிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இவைகளெல்லாம் யோவானுடைய சீசர்கள் வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். நீங்கள் வாசியுங்கள், அதே அதிகாரம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 18 வசனத்தை வாசியுங்கள். இவைகளெல்லாம் யோவானுடைய சீசர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். எங்க வந்து அறிவித்தார்கள்? காவலில் வைக்கப்பட்டிருக்கிற யோவான் ஸ்நானனுக்கு வந்து அவருடைய சீசர்கள் அறிவித்த பொழுது யோவான் அவளை 2 பேரை அழைத்து, நீங்கள் அந்த இயேசுவிடத்தில் போய், வருகிறவர் நீதானா இல்லது வேறொரு வருவதற்கு காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று அனுப்பினார். அவங்க வந்தாங்க, இயேசுவிடத்தில் வந்தாங்க. இயேசு பார்த்து, யோவான் ஸ்நானகன் இப்படி இடத்திலே கேட்க சொல்லி இருக்கிறார் என்று வந்து சொன்னார். அப்படி சொல்ல வரும்போது அவர்கள் வந்து செய்யும் போது அங்கே சில காரியம் நடக்கிறது. அந்த சமயத்தில் 21-22 வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளை கொண்டு வந்த அனைவரையும் அவர் குணமாக்கி குருடருக்கு பார்வையை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளை உடைய அனைவரை அவர் குணமாக்கினார். அத்தனை பேரையும் குணமாக்கினார். நோய்கள் குணமானது, கொடிய வியாதிகள் குணமாகினது, பொல்லாத ஆவிகளுக்கு ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, குருடர்களுடைய பார்வையடைந்தார்கள், பார்வையில்லாதவர்களாம் பார்வை பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதையெல்லாம் யோவானுடைய சீசர்கள் கண்டார்கள். அவர்கள் எதை கேட்பதற்கு இயேசுவிடத்தில் வந்தார்கள்? யோவான் ஸ்நானகனுடைய அந்த சீடரை எதற்கு வந்தார்கள்? வருகிறவர் நீர்தானா இல்லது வேறொருவர் வருவதற்கு காத்திருக்க வேண்டுமா என்று கேட்பதற்கு வந்தார்கள். இதையெல்லாம் அவருடைய சீடர்கள் செய்த அற்புதங்களை கண்டபோது அதை இயேசுவுக்கு வந்து அறிவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது இயேசு அவர்களுக்கு என்ன பதில் சொன்னார் என்றால், நீங்கள் காண்கிறதை போய் அவனை செய்ய யோவானுக்கு அறிவிங்கள். இவன் பார்த்திருக்கீங்களே, இந்த கிரியைகளெல்லாம் பார்த்தீங்களா, அதை மாத்திரம் போய் அவர்களுக்கு அறிவிங்கள் என்று சொல்லிவிட்டு 23 வசனம் சொல்கிறார், என்னிடத்தில் அல்லது என்னை குறித்து
பாக்கியவான் என்று அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை குறித்து தயக்கம் கொள்ளாதவர்கள், என்னை குறித்து இடர்படையாதவர்கள் எவர்களோ அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பாக்கியவதிகள் என்று கூறுவது அந்த கருத்து என்ன? அப்படி பொருள் என்ன என்று சொன்னால், உங்களில் யாராயிலும் எந்த சூழ்நிலையிலும் என்னை குறித்து இடர்படையாதிருங்கள். நீங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாய் வாழ வேண்டுமா? நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதி என்று எல்லாராலும் நீங்கள் சொல்லப்படும் அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? அப்படியானால் என்னை குறித்து ஒருபோதும் இடர்படையாதிருங்கள், என்னை குறித்து நீங்கள் ஒருபோதும் தயக்கப்படாதிருங்கள் என்று சொல்லி அவளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது யோவானுக்கு சொல்லப்பட்டதல்ல, நமக்கு ஆண்டவர் சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்று சொல்லி பார்க்கிறோம். யோவானுடைய இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா விருந்து முடித்த பிற்பாடு கூட பந்தியிருந்த சீசர்களை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு ராத்திரியிலே உங்களில் சிலர் நிமித்தமாய் இடல் அடைவீர்கள் என்று சொன்னார். என்னோடு கூட பந்தியிருக்கிற உங்களில் சிலர் நிமித்தமாய் இடல் அடைவீர்கள் என்று சொல்லும்போது பேதுரு என்ன சொன்னார்? ஆண்டவரே, எல்லாரும் இடல் அடைந்து போனாலும் நான் உண்மை இடல் அடைய மாட்டேன் ஆண்டவரே. மரணமானாலும் சாவானாலும் உண்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே. எந்த சூழலை பின்பற்றேன், காவலானாலும் சாவானாலும், நான் காவலில் போட வேண்டிய சில்லல் வந்தாலும், அது எனக்கு மரணமே கொடுக்க தண்டனை கொடுக்கப்பட்டாலும் நான் உண்மை இடல் அடைய மாட்டேன், பின்பற்றுவேன், பற்றுக் கொள்வேன், உறுதியா இருப்பேன், நான் பின்வாங்கி போக மாட்டேன் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு சேவல் கோதலுக்கும் போய் நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று சொன்னார். சொன்னார், என் நிமித்தமாய் இடல் அடைவீர்கள் என்று சொன்னார். ஆனால் இடல் அடையாது இருக்கிறவன் யானோ அவன் பாக்கியவதியாய் பாக்கியவானார். அல்லேலூயா. நாம் இடல் அடையக்கூடாது, எந்த சூழலிலும் இடல் அடையக்கூடாது, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இடல் அடையக்கூடாது என்றுதான் தேவன் நமக்கு சொல்கிற வார்த்தை என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகரை குறித்து பைபிள் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? யோவான் 1ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை வாசிக்கிறோம். பரிசேயர்களை வந்து பார்த்து, நீ கிறிஸ்துவும் அல்ல, நீ எலியாவும் அல்ல, நீ தீர்க்கதரிசி ஆனவரும் அல்ல என்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்? ஜனங்கள் எல்லாரும் வரை தீர்க்கதரிசி நம்புகிறார்கள். ஆனால் பரிசேயர்கள், அவர்கள் மத தலைவர்கள் சொல்றாங்க, நீ தீர்க்கதரிசியும் அல்ல, நீ கிறிஸ்துவும் அல்ல, மேசியாவும் அல்ல, நீ எலியாவும் அல்ல, ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறாய் என்று சொல்லும்போது அவர்களுக்கு அவன் சொன்ன பதில் என்னவென்றால் 26 28 வசனம் வாசிக்கிறோம். யோவான் அவர்களுக்கு பிரதித்திரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத இருக்கிற ஒருவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், உங்களோடு வாழ்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத இருக்கிற ஒருவர், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இன்னும் அறியல, அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய பாதரட்சியின் வாரை அழுப்பதற்கு நான் பாத்திரமான இல்லை என்று சொல்லுவன், சாட்சி கொடுத்தவன். அவருடைய பாதரட்சியின் வாரை கூட அழுப்பதற்கு எனக்கு தகுதி கிடையாது சொல்லி இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுத்தவன். அது மாத்திரமல்ல, அதே அதிகாரம் 29 37 வசனத்தில் வாசிப்பது, மறுநாளிலே இயேசு தண்டத்தில் வர கண்ட யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவிற்கு, இதோ பாவங்களை சுமந்து இருக்கிற ஆட்டுக்குட்டி என்று நான் இவரை அறிய என்று சொல்லி அவளுக்கு சொன்ன மாத்திரமல்ல, இவரை நானும் அறியாதிருந்தேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் எங்கள் மேம்பட்டவர் என்று நான் சொன்னேன், அவர் இவர்தான் என்று சாட்சி கொடுத்தார். இயேசு சாட்சி கொடுக்கிறார், ஜனங்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். அவர் எனக்கு முன்னிருந்தவர், அவர் நேர்மையானவர், நான் அவர் அல்ல, கிறிஸ்து என்று நீங்கள் எதிர்பார்க்கிறவர் அவர் தான், அவர் உங்களுக்கு தான் வாழ்கிறார் என்று சொல்வது மாத்திரமல்ல, மறுநாளிலே 35 37 வசனம் வாசிக்கிற மறுநாளிலே இன்னொரு காரியம் நடக்கிறது. யோவானும் அவருடைய 2 சீசர்கள் நின்று கொண்டிருக்கும் போது இயேசு நடந்து போவதை கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னபோது அவனுடைய சீசர்கள் 2 பேரும் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுவரை யோவான் ஸ்நானகனாகிய சீசராக இருந்தவர்கள் இப்போது இயேசுவின் சீடராய் அவரை பின்பற்றுவதற்கு ஆரம்பித்தார்கள், இயேசுவின் பின்னால் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 25 26 வசனத்துல ஒரு காரியம் பார்க்கிறோம். யோவானுடைய சிலருக்கும் யூதருக்கும் சிப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாகுது. அப்படி வாக்குவாதம் உண்டான போது அவர்கள் யோவான் ஸ்நானகனிடத்தில் வந்து, உம்முடனே யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீர் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்
எல்லாரிடத்திலும் போகிறார்கள் என்று சொல்லி சொன்னபோது யோவான் அவர்களுக்கு பிரதித்துவமாக சொன்ன காரியம் என்ன? அவர் பெருகணும், நான் சிறுகணும். இதுதான் தேவனுடைய சித்தம். அவர் பெருகணும் ஐயா, எல்லாரும் இல்லை, நானும் அவரை பின்பற்ற விரும்புகிறேன், நானும் அவரை பின்பற்றணும், இதான் தேவ சித்தம், தேவ திட்டம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தது மாத்திரமல்ல. 36 வசனத்து வாசிகள், யோவான் 1:36 வாசிங்க. அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு, அவரிடத்தில் விசுவாசமா இருந்த மாத்திரம் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனை விசுவாசியாதவனோ நித்திய ஜீவனை அடைய மாட்டான். நித்திய வாழ்வு வேணுமா? உனக்கு சொர்க்க வேணுமா? உன் பாவங்களா மன்னிக்கப்பட்டு நித்தியமா வாழ்கிற கடவுளோடு வாழணுமா? அந்த பாக்கியத்தை பெறணுமா? நீ அவரை விசுவாசிக்க வேண்டும். நீ அவரை விசுவாசிக்கவிட்டால் உனக்கு அது கிடைக்காது. மாத்திரமல்ல, நீ விசுவாசிக்கவிட்டால் தேவக்கோபம் அவன் மேல் நிச்சயம். அந்த வசனத்தை முடியுங்க. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்று சொல்லி இயேசு குறித்து பெரிய சாட்சி சொன்ன மனுஷன், இயேசுவுக்காக வைராக்கியமான இருந்த மனுஷன், இயேசுவுக்காக தன் ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருந்த மனுஷன், இயேசுதான் பின்பற்றுவதற்கு நானும் ஆயத்தமா இருக்கும் சொன்ன மனுஷன். எப்போது அதை சொன்னான்? யோவான் 3:24 சொல்லுகிறது, அவன் அக்காலத்திலே காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை என்று வசனத்தை வாசிக்கும். யோவான் 3 அக்காலத்திலே யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனா இப்போ அக்காலத்தில் அவ்வளவு பெரிய சாட்சி சொன்ன இந்த யோவான் ஸ்நானகன் இப்போது காவல்ல இருக்கும்போது ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. வருகிறவர் அப்படின்றானா? அவனாயா வருகிறவர்? இயேசுதான் வருகிறவர். அவர் மேன்மை உள்ளவர். எனக்கு பின் வந்து அவர் எனக்கு முன்னிருந்தபடி அவர் மேன்மை உள்ளவர். பாதரிச்சி வாரவருக்கு கூட எனக்கு தகுதியில்லை. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அவரை அறியாது இருந்தேன், அவர் தான் இவர் என்று ஜனங்களுக்கு சாட்சி கொடுத்தவன். இப்போ கொஞ்சம் இடறி போன தடுமாற்றமடைந்துட்டான். இயேசுவோடு ஆடப்போறான். அவருடைய கிரியெல்லாம் கேள்விப்பட்டபோது ஆடப்போறான். வருகிறவர் நீர்தானா அல்லது இன்னொரு வருவதற்கு காத்திருக்க வேண்டுமா? காவலில் வைக்கப்படாமல் சுதந்திர காத்திரத்தை அனுபவித்தவன், சுதந்திரமான வாழ்க்கையில் அவன் வாழ்ந்த காலத்தில் தயக்கமின்றி இயேசு மேல் கொண்ட வைராக்கியத்தோடு இயேசுவை குறித்து வைராக்கியமா சாட்சி சொன்ன மனுஷன். சுதந்திரமா இருக்க நாட்கள்ல, எந்த பிரச்சனையும் இல்லாத நாட்கள்ல, எந்த கஷ்டம் இல்லாத நாட்கள்ல ஒரு சுதந்திர காற்றை சுவாசித்து சுதந்திரமா இருந்த போது அவனுக்கு இடர் வரவே இல்லை, இடர் அடையில. அவரை குறித்து சாட்சி சொன்னான், அவருக்கா வைராக்கியமான சொன்னான், அவருக்கா வைராக்கியம் உறுதியா இருந்தான். ஆனா இப்போ கொஞ்சம் சுதந்திர காற்றுல இழந்து போய் காவல்ல வைக்கப்பட்டிருக்கிறான். சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் அடைய தெரிய முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்ல அவனுக்கு இடர் வந்தது, தடுமாற்றம் ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இயேசு சொல்கிறார், என்னை குறித்து இடர் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான், என்னை குறித்து தடுமாற்றம் இல்லாமல் என்னை சேவிக்கிறவன் பாக்கியவான். நீ இடர் அடையாமல் இருக்கணும், நீ தடுமாறக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுவது போல சொல்லியிருக்கிறது. எந்த கடினமான சூழலை சந்தித்தாலும் அவர்கள் கொண்ட விசுவாசத்திலே நாம் உறுதியா இருக்க வேண்டும். நமக்கு சொல்லப்பட்ட காரியத்தை நாம் ஆசீர்வாதமாய் நாம் சொல்லப்பட்டபடி இயேசுவுக்காக வேலையாக வேண்டும். நாம் தடுமாற்றம் இல்லாமல் இடரடையாமல் இயேசுவில் கொண்ட உறுதியில் விசுவாச உறுதியாக இருந்தால் நம்மை கர்த்தர் பாக்கியவான்களாக பாக்கியவதியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுக்கு நேரிட்டவைகளை கேள்விப்பட்ட போது என்னுடைய 3 சிநேகிதர்கள் அவனை காண்பதற்காக அவரவர் ஸ்தலத்திலிருந்து அங்கே யோபை பார்ப்பதற்கு புறப்பட்டு வந்தார்கள். 3 சிநேகிதர் யார்? தோமானியனாகிய எலிப்பாஸ். யோபு 2:11 வாசிக்கிறோம். தோமானியனாகிய எலிப்பாஸ், சூயனாகிய பில்தாத், நாகமாத்தியனாகிய சோப்பார் யோபுக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒருவருடன் ஒருவர் ஆலோசனை பண்ணி தங்கள் ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் தங்கள் ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. வந்து அவர் தூரத்திலிருந்து யோபை பார்த்தபோது 2:12-13 வாசிக்கிறோம். தூரத்திலிருந்து யோபை பார்த்தபோது யோபு உறுதியாமல் இருக்கிறான். ஏற்கனவே அவன் வாழ்க்கையில 10 பிள்ளைகள் இழந்திருக்கிறான், சொத்து சுகமெல்லாம் இழந்து போயிருக்கிறான். இப்ப சரீரத்திலும் உறுதியாம போயிட்டான். உச்சந்தலைக்கு உள்ளங்கால பருக்கள், அந்த பருக்களை ஆற்றிக்கொள்வதற்கு வேதனை ஆற்றிக்கொள்வதற்கு ஓட்டை எடுத்து சுரண்டு கொண்டு இருக்கிறான். தூசியெல்லாம் தன் மேல போட்டு கொண்டு இருக்கிறான். தனித்து உட்கார்ந்து இருக்கிறான். பக்கத்துல மனைவி கிடையாது, ஊரார் கிடையாது, ஜனங்கள் கிடையாது. தனித்து
உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இப்படி அவனை பார்த்தபோது அவனுடைய வேதனை துக்கம் மகா கொடி துக்கம் என்று கண்டு, மகா கொடி துக்கம் என்று கண்டு தங்கள் சால்வை கிடைத்துக் கொண்டு மானத்தை பார்த்துட்டு புழுதியை தங்கள் தலையில தூற்றிக்கொண்டு அந்த யோகுவின் பக்கத்துல தூரத்துல அவர் தரையிலே அத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தார்கள். எல்லாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. எனக்கு புத்தியில பெயர் பெற்ற மனுஷனுடைய ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்க? அமெரிக்கா ஜனாதிபதியுடைய ஃப்ரெண்ட்ல எப்படி இருப்பாங்க? ட்ரம்ப்னா மோடி தான் பக்கத்துல போக முடியும். இப்படி ஒவ்வொரு தேச ஜனாதிபதிகள் தான் போக முடியும். உயர்ந்த பதவியில் இருக்க தான் போக முடியும். அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க தரையிலே உட்கார்ந்து இருந்தார்கள் 7 நாள் அளவு. அவங்க சத்தமிட்டு அழுதார்கள், உரத்த சத்தம் ஆடுறாங்க. அது மாத்திரமல்ல, சத்தம் ஆடுறாங்களுடைய யோபுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்க ஒரு வார்த்தை கூட வாய்ப்பு புறப்படல. சில வேளையில நாம் அப்படிதான். சில குடும்பங்களில பிரச்சனைகள் என்று வரும்போது, கேள்விப்படும் போது, துக்கம் நம்ம உள்ளத்தை உடைக்கும் போது போய் அமைதியாக உட்கார்ந்துருப்போம். எந்த வார்த்தையும் வராது. என்ன சொல்வது, எதை சொல்லி ஆறுதல் படுத்துவது? இந்த கொடிய துக்கத்தில் இருக்கிறாங்க, எதை சொல்வது? ஆண்டவரை பற்றி சொல்வதா, நீங்க நம்பிக்கையா இருக்க சொல்வதா? ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருப்பதுதான் சிறந்தது. அமைதியா இருந்தால் ஒண்ணுமே சொல்லல. 7 நாளும் அப்படியே உட்கார்ந்து நாம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் உட்கார்ந்து சொல்லி பார்க்கிறோம். அன்பான தோட்ட பிள்ளைகளே பாருங்கள். ஆனால் அவருடைய மனைவி கூட வந்து என்ன செய்கிறார்? இப்படி அந்த மகா கொடிய துக்கத்தில் யோபிப்பதை கண்டு அந்த மனைவி வந்து சொல்றார், யோபுவே, இன்னும் ஏன் உங்களுடைய யுத்தத்தில் இருக்கிறீங்க? இன்னும் கடவுள் போதும், எனக்கு கடவுள் போதும், எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு மட்டும் போதும். இயேசு என்னை கைவிட மாட்டார், எனக்கு ஆதரவா இருப்பார், என் கண்ணீரை துடைப்பார். இன்னும் ஏன் நம்பிக்கொண்டிருக்கிறார்? நீ தேவனை தூசி, சீவனை விடு. பொதுவா அநேகர் இந்த காரியத்தை சொல்லும்போது மனைவியால் ஆறுதலா இருந்திருக்காண்டமா? இப்படி ஒரு மனைவியா? நான் நினைக்கிறேன் நல்ல மனைவி, யோபுடைய மனைவி. என்ன தெரியுமா அவர் சொல்லியிருப்பா? அன்னைக்கு 10 பிள்ளைகள் இறந்து போன பார்த்தீங்களா யோபு? அன்னைக்கே நான் செத்து போயிருப்பேன், ஆனால் உனக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உன் உயிருக்காக. அந்த 10 பிள்ளைகளோட நீ பெரிய ஆள் எனக்கு கிடையாது, ஆனால் நீனும் ஒரு உயிர். உனக்கு நான் மனைவி ஆயிட்டேன், உனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ செத்துதான் உன் பின்னாடி நான் வந்துடும்பா. இந்த கஷ்டம் உனக்கு அனுபவிக்கணுமா? இந்த வேலை நமக்கு தேவையா? நீ செத்தா கூட பரவாயில்ல, நானும் அடுத்த விட வந்துடுவேன். அப்படிதான் சொல்லி பாடவழிய அவளை யோபுவை துன்பப்படுத்தி பேசவில்லை. அல்லையா? யோபு வேதனைப்படுத்த முடியாது பேசல. உள்ளத்துக்கு ஆழத்திலிருந்து வேதனைப்படுத்த வேண்டும் என்கிறோம், துன்பப்படுத்த வேண்டும் என்கிறோம். துன்பப்படுத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. சொல்லுகிறா, யோபுவே, அந்த 10 பிள்ளைகளும் செத்த அன்னைக்கு நம்ம 2 பேரும் செத்து இருக்கணும், நானா செத்து போயிருக்கணும். ஆனா உன் ஒருத்தனுக்காக நானும் வாழ வேண்டியது இருக்கிறது. இது நமக்கு அவசியமா? நீ செத்துட்டியானா அடுத்த நிமிஷம் முன்னாடி நான் வந்துடும்பா. நீ செத்துரு. தேவனை தூசி வேண்டாம். நமக்கு கடவுள் கடவுள் வேண்டாம்னு சொன்னா நம்ம செத்து போயிடும். அன்பான அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்விலும் பிரச்சனைகள் நமக்கு வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, என்ன கடவுள்? ஆலயத்துக்கு போய் என்னத்தை கண்டோம்? ஜெபம் பண்ணி என்ன கண்டோம்? ஊழியம் செய்து என்ன கண்டோம்? கர்த்தருக்கு அது கொடுத்து என்னத்தை கண்டோம்? நம்ம ஊழியம் வந்து சபைக்கு போய் என்னத்தை கண்டோம்? உபவாசம் வந்து போய் என்னத்தை கண்டோம்? நம்ம ராத்திரி போயெல்லாம் ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம்? நமக்கு இனி போதும் என்கிற நிலைக்கு தள்ளப்படும் போது யோபு என்ன செய்யலாம் தெரியுமா? யோபு தன் வாயினாலே பாவம் செய்யவில்லை. நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுறாமா? நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறா. நாம இந்த சூழலில் அந்த வாயில பாவம் செய்யாதபடி தன் வாயை காத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் இசனமடையில, அவன் தடுமாற்றமடையில, தன் விசுவாசத்திலே உறுதியா இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் சொன்னுடைய மறு உத்தரவு என்ன? பார்க்கிறவன் உறுதியா இருந்தான். நீ மற்றவங்க பேசுறது போல நீ பேசுற பைத்தியக்காரி பேசுறது போல பேசாதே. தன் மூதர்களால் பாவம் செய்யல, இடரவில்லை, உறுதியா இருந்தா, தடுமாற்றத்துக்கு இடம் கொடுக்கவில்லை சொல்லி பார்க்கிறான். அது மட்டுமா? யோபு சொன்னான் 13ஆம் அதிகாரம் 15 அவர் என்னை கொண்டு போட்டாலும், ஒருவரை இப்படியே நான் சாக நேரிட்டாலும், நான் இழந்து போயிருக்கிறேன், இந்த வியாதியோட செத்து போனாலும் பரவாயில்ல, சாவு வந்தாலும் நான் அவரை நம்புவேன், சாவுல அவரை நம்புவேன். இந்த வியாதியை விட்டு நீங்க போகாம இருந்தாலும் ஆண்டவருக்காக வாழ்வேன், இடர மாட்டேன், தடுமாற்றம் அடைய மாட்டேன், அவிசுவாசப்பட மாட்டேன், அவன் நம்பி இருப்பேன். அல்லையா? பாருங்க, துன்பம் நீங்களும் நான் விரும்புறேன். துன்பம் மாறாம இருந்தாலும் நான் நினைச்ச மாட்டேன், அவரை கோபப்பட மாட்டேன்.
அவர் மேல குருவிருக்க மாட்டேன், நான் இடையே போக மாட்டேன், அவர்கிட்ட போய்விட மாட்டேன், நான் அவர் மேல உறுதியா இருப்பேன், பற்றி கொண்டு இதுதான் தேவன் இருக்கிறார். என் நிமித்தமாய் என்னை குறித்து இடல் அடைகிறவன் அல்ல, இடல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவனா இருப்பான், பாக்கியவதியா இருப்பான். அல்லையா? எத்தனை நேரங்கள் இடை போயிருக்கிறோம். ஒருவன் இன்னைக்கு ஒரு அப்படிப்பட்ட இடல் அடைந்த பிள்ளைகளாக நான் ஏன் ஆலயத்துக்கு வந்து என்னத்தை கண்டேன், நான் ஜெபம் என்னத்தை கண்டேன், கர்த்தருக்காய் கொடுத்து என்னத்தை கண்டேன், ஊழியம் செய்து என்னத்தை கண்டேன், என்ன நன்மை கண்டு இருக்கிறேன் என்கிற ஒரு இடைப்ப நிலையில, தடுமாற்றப்பட நிலை, பின்வாங்கி நிலையில வாங்க கொண்டிருக்கிறீர்களா? அது சொல்கிறார், என்னை குறித்து இடலடையாக இருக்கிறவன் பாக்கியவானா இருப்பான், பாக்கியவதியா இருப்பான். நீங்க பாக்கியவானா பாக்கியவதியா இருக்கணுமா? யோபு போல உத்தமத்துல உறுதியா இருங்க, விசுவாசம் உறுதியா இருங்க. எந்த தடுக்க வந்தாலும் சொந்து போகாதீங்க, நீங்கள் உறுதியிலிருந்து விலகி போகாதீங்க, உறுதியா இருங்க, தைரியமா இருங்க, கர்த்தரை சார்ந்திருங்க, கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டிருங்க. அது மாத்திரமல்ல, இதர் எதிர்ப்பித்தோடு சொல்றாங்க, நான் எனக்கு இப்படியே செத்து போனாலும் பரவாயில்ல, என் கஷ்டம் மாறாம இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வியாதியிலே செத்து போனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவர் மட்டும் மறுதளிக்க மாட்டேன், ஆண்டவர் நான் விலகி போக மாட்டேன், ஆண்டவரை என்னை உறுதியாக பற்றிக் கொள்வேன் என்று தீர்மானம் பண்ணுகிற காரணம் தெரியுமா? யோபு 19 அதிகாரம் 25 வாசிக்கிறோம், என் மீட்பர் செத்து போனவில்லை, உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா! நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் சேவிக்கிற கடவுள் செத்து போனவர் அல்ல, உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த நிலைமை எனக்கு மாறும். அவர் எனக்கு இந்த நிலைமையை மாற்றாவிட்டாலும் பரவாயில்ல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க பாத்தீங்களா? தேவன் விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ராஜாவே, இந்த அக்கினி சூழல்ல 7 மடங்காய் நீ சூடாக்க சொன்ன இந்த அக்கினி சூழல்ல இதை 100 மடங்காய் நீங்கள் சூடாக்கினாலும் என் தேவன் எங்கள் அந்த அக்கினி சூழலுக்கும் உங்களுடைய கைக்கு தப்பிக்க வல்லவரா இருக்கிறார். அவர்களை தப்பிக்காமல் போனாலும், விடுவிக்காமல் போனாலும், இந்த சூழலை நீங்கள் எரிந்து சாம்பலாக நினைத்தாலும், நீ நினைத்த பொற்சரை மட்டும் நாங்கள் வணங்குவதில்லை என்றால் எங்கள் தேவன் எப்படிப்பட்டவனே தெரியும். அல்லையா? நாங்கள் சாக நேரிட்டாலும் செய்ய மாட்டோம், நாங்கள் எரிந்து போக நேரிட்டாலும் செய்ய மாட்டோம். அக்னியை கொஞ்சம் கொஞ்சமா பற்றி எரிந்து எங்க சரத்தை சுத்தமா சுத்தரித்து சாம்பலாக்கலாம் வரவில்லை. அந்த வேதனையிலும் நாங்கள் இயேசுவை மறுதலிக்கவே மாட்டோம். அல்லையா? இடது மாட்டோம், தடுமாற்றப்பட மாட்டோம். ஏன்னா எங்க தேவன் தெரியும், அவர் உயிருள்ள தேவன், நாங்கள் ஆராதிக்கிறவர் உயிருள்ளவர், செத்து போனவர் அல்ல, ஒரு ஜீவனுள்ளவர், மையான தேவன், அவர் நித்திய ராஜா என்று சொல்லி விசுவாசித்தது போல இந்த யோபு சொன்னார், என் மீட்பரோடு இருக்கிறார், அவர் என்னை இப்படியே விட மாட்டார், இப்படியே விட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனா என்னை விட மாட்டேன்னா உயிரோடு இருக்கிறார். அல்லையா? அவர் எனக்கு உதவி செய்வார், என் நிலைமை மாற்றுவார் என்று விசுவாசத்தான் என்று பார்க்கிறோம். இந்த யோபை குறித்து சொல்றது, யோபு 4:5 வாசிக்கிறோம், அவரை குறித்து கேள்விப்பட்டார். இவன் ஆண்டவருடைய பிறப்பிலேயே அவன் ஆண்டோடைய பிள்ளை கிடையாது. பிறந்ததிலிருந்தே இந்த உண்மையா மெய்தேவனை அறிந்தவன் அல்ல. வேறு சொல்றது, அவரை குறித்து கேள்விப்பட்ட 40 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. 42:5 கடைசி அதிகாரம் யோபு புத்தகம் 42 தானே? 42:5 வசனம் வாசிங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். பாருங்க, அவன் பிறப்பிலேயே இந்த மெய்தேவனுடைய பிள்ளை அல்ல. இந்த மெய்தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் வளர்ந்தான். மெய்தேவன் என்று யாரும் தெரியாது. அவனுடைய பெற்றோருடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் சொல்லிக் கொடுத்த தெய்வ நம்பிக்கையில் வாழ்ந்து வந்தான். ஆனா ஒரு நாள் மெய் தேவன் ஒருவர் உண்டு, நித்திய தேவன் ஒருவர் உண்டு, ஜீவனுள்ள ஒரு தேவன் உண்டு. அவர் இஸ்ரவேலின் தேவன், அவர் யெகோவாவாகிய தேவன், அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று கேள்விப்பட்டார். அந்த கேள்விப்பட்டு அந்த ஆண்டவரை தன் வாழ்க்கையில விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அந்த கேள்விப்பட்ட அந்த நாள் முதல் அந்த இயேசுவுக்காய் வாழ்ந்தார். அவரை கண்ணால பார்க்கல, அவரை தரிசிக்கல. அன்பா, இன்னைக்கு நம்முடைய அநேகர் அவரை கண்ணால பார்க்கல, தரிசிக்கல. யாரோ ஒருவர் உனக்காக இயேசு ஜீவனை கொடுத்தார், உனக்கு நித்திய வாழ வேண்டுமா, இயேசு ஏற்றுக்கொள், நீ பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், உனக்கு நித்திய வாழ வேண்டுமா, இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், உனக்கு அமைதி வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, இயேசுவை தேடி வா, உன் பிரச்சனை தீர வேண்டுமா, இயேசுவிடத்து வா என்று யாரோ நமக்கு ஒருவர் சொல்லிக் கொடுத்தார்கள். அது மூலமாக நாம் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மறுபடியா இன்றைக்கு நம்ம அநேகர் இயேசு பார்க்கல, இயேசு பார்க்கல. அன்னைக்கு அந்த தம்பி சொன்னது போல, இயேசுவை பார்த்திருக்கியா? நான் நம்புறேன், உள்ளத்துல நம்புறேன், நான் நம்புறேன், நான் இயேசுவை நம்புறேன் என்று நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். 2 Corinthians 5 சொல்லி 6 வசனம், நான் தரிசித்து நடக்காமல் விசுவாசத்திலே நடக்கிற பிள்ளை. நான் தரிசிக்கல, ஆனா ஒரு நாளை தரிசிப்போம். நாம் அவரை தரிசிப்போம். அந்த விசுவாசத்தில் நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்.
அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் அவரை கேள்விப்பட்டது முதல் அவருடைய பிள்ளைகளாய் அந்த யோபு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்கிறது ரோமர் 10 அதிகாரத்தில் 12-13 வாய்க்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அவர் நாமத்தை தொழுகிற எவரும் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லி இருக்கிறது. சொல்லிவிட்டு சொல்கிறார் 14ஆம் வசனத்தில் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ள முடியும்? அவரை விசுவாசிக்கணும். விசுவாசித்தான் அவரை தொழுது கொள்ள முடியும். அவரை விசுவாசிக்க வேண்டும் என்றால் கேள்விப்படணும். கேள்விப்படாமல் எப்படி விசுவாசிக்க முடியும்? கேள்விப்படணும். கேள்விப்பட வேண்டும் என்றால் பிரசங்கிக்கணும், சொல்லணும். ஒரு ஆள் சொல்லாமல் எப்படி கேள்விப்படுவாங்க? இப்படி சொல்லிவிட்டு சொல்கிறார் பாருங்கள், அவர் விசுவாசிக்கிறவர்கள் அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தொண்டு பிள்ளைகளே, அவரை நாம் அறிவிக்கணும். நம்ம சொன்னா சொல்லணும். நம்ம சொல்லும் போதுதான் கேள்விப்படுவார்கள். கேள்விப்பட்டுதான் விசுவாசிப்பார்கள். நமக்கு யாரோ ஒரு சொன்னாங்க, இயேசு சொன்னார்கள், கேள்விப்பட்டோம், விசுவாசித்தோம், அவருடைய பிள்ளைகளாய் மாறினோம், அவரை தொழுது கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை, புறப்பட்டு போங்கள், சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நான் உங்களுக்கு சொன்ன யாவை கற்படி கைகளை எப்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள், பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று தேவனை கட்டளை கொடுத்திருக்கிறார். பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆகவே எல்லா ஜனங்களும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால், ஐஸ்வர்ய சம்படைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்றால் அவர்கள் அவரை குறித்து கேள்விப்பட வேண்டும். எப்படி கேள்விப்படுவார்கள்? நீங்களும் நானும் போய் சொல்வது மூலமாக கேள்விப்பட முடியும். நம்ம சொல்லாம வீட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தால் ஒருவரை கேள்விப்பட முடியாது. கேள்விப்பட்ட போது விசுவாசிப்பார்கள். விசுவாசத்தை ஆண்டவரை தொழுது கொள்வார்கள். அப்படிதான் யோபு கேள்விப்பட்டார். யாரோ ஒருவர் சொன்னாங்க, யாரோ ஒருவர் யோபுக்கு சொன்னாங்க. அந்த யோபு அதுவரையிலும் அவருடைய அன்பு தெரியாது, வல்லமை தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர் தெரியாது. கேள்விப்பட்ட நாள் முதலே அவருக்காக வாழ ஆரம்பித்தான். அவர் தன்னுடைய மகாபடி சூழ்நிலையிலும் உறுதியாக சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவருடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை இரட்டத்தினையே ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். முன்னிலைமையிலும் அவருடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. மாத்திரம் இழந்ததெல்லாம் அவனுக்கு திரும்ப கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அருமையான எதிர்மூலமாய் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் மறுபடியும் அவனை ஜனங்கள் பாக்கியவான் என்று அவருடைய மனைவி பாக்கியவது என்று சொல்கிற அளவுக்கு உயர்த்தப்பட்டான் என்று பார்க்கிறோம். சிறையிருப்பெல்லாம் நீக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன சொன்னால், யோபு தேவனிடத்திலிருந்து விசுவாசம். இடராமல் ஆண்டவரை பின்பற்றினான், தடுமாறாமல் பின்பற்றினான். அவன் இடையே போவதற்கு எத்தனையோ காரியம் இருந்தது. நமக்கு ஒரு சின்ன காரியம் தான் இடையே போகிறோம். எனக்கு இயேசு வேண்டாம், ஆலை வேண்டாம், ஜெபம் வேண்டாம், எனக்கு என்ன செய்தாரு, இந்த பாஸ்டர் மாப்புக்கு போய் என்ன செய்தாரு, இந்த சர்ச்சுக்கு போய் என்ன செய்தாரு, நம்ம சபையை குறை சொல்கிறோம், ஊழியக்காரர்களை குறை சொல்கிறோம், இயேசுவை குறை சொல்கிறோம். அதை விட்டு விடுவோம். விட்டு இயேசுவை மேல் நம்பிக்கையோடு இருப்போம். தடுமாற்றம் இல்லாமல் இயேசுவை பின்பற்றுவோம். உறுதியா இருந்து ஆண்டவரை பின்பற்றுவோம். வைராக்கியம் ஆண்டவரை பின்பற்றுவோம். எந்த கடினமான சூழ்நிலையாலும் என் மீட்பரோடு இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் என்னை விடுவிப்பார் என்று நம்பிக்கையோடு இருப்போம். ஒருவேளை எனக்கு உதவி செய்யாமல் போனாலும் பரவாயில்ல, நான் அவரை விட்டு விலக மாட்டேன் என்று இடர்கடையாமல் அவர் பின்பற்றும் போது நிச்சயமாகவே உங்களை பாக்கியவான்கள், பாக்கியவதி என்று எல்லாரும் சொல்கிற அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் எதிர்பார்த்துமானால் இடரில்லாமலே பின்பற்றுகிறார்கள். என்னை குறித்து இடர் அடைகிறவன் எவனோ, இடர் அடையாதவன், இடர் அடையாமல் இருக்கிறவனோ, தடுமாற்றம் அடையாமல் இருக்கிறவனோ அவனே பாக்கியவான், பாக்கியவதி என்று சொல்லியிருக்கிறார். அருமையான வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நீங்கள் ஆண்டவரை விட்டு இடறி போவதற்கு இது வந்திருக்கலாம். நீங்கள் இடறி போகலாம். அன்றைக்கு சீசர்களை பார்த்து சொன்னார், இன்றைக்கு ராத்திரியிலே உங்களில் சிலர் என் நிமித்தமாய் இடறி போவீர்கள். நாங்கள் அத்தனை பேர் சொன்னாங்க. பேர் சொன்ன போல அத்தனை பேர் சொல்ல, இல்லாண்டவரே காவலிலும் சாவிலும் பின்பற்றுவோம் என்று சொன்னார்கள். நடந்த காரியம் என்ன? அன்னைக்கு ராத்திரி அத்தனை பேர் அவரை விட்டு ஓடித்தாங்க. போது மாத்திரமல்ல, பேதுரு அவரை அறிய சத்தியம் பண்ணினான். மாத்திரமல்ல, பல பல வார்த்தைகளை அவர் சபித்தான். ஆனால் பின்னால இயேசு அவரை திரும்பி பார்த்தபோது ஒரு சோர்புறமா போய் நான் அழுதேன். ஆண்டவரே, நான் தெரியாம சொல்லிட்டேன், இடறி போயிட்டேன், தடுமாறி போயிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கப்பா, என்னை மன்னிச்சிருக்கப்பா. கர்த்தர் முகம் அவனை பார்த்தது, அவனை மன்னித்தார். அவனை உயிர்த்தெழுந்த இயேசு தேடி வந்தார். இவர்கள் எல்லாரும் பார்க்கலாம் அதிக அன்பாய் பயணித்திருக்கிறாயா? எல்லாரும் பார்க்கல என்ன நேசிக்கிறாயா? எல்லாரும் பார்க்கறது அதிக அன்பா இருக்கிறாயா? அப்படியானால் என் ஆடுகளை வைப்பாயாக,
என் ஆட்டுக்குட்டியை வைப்பா என்று சொல்லி அதிகாரத்தை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை இடறி போன நிலையில, ஐயோ நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, இடறி போயிட்டேனே, பின்வாங்கி போட்டேனே, துருமாறி போயிருக்கேன்னு சொல்லி கர்த்தருக்கு அழும்போது கர்த்தர் மறுபடியும் உங்களை புதுப்பிப்பார், மறுபடியும் உங்களுக்கு அபிஷேகம் தருவார், மறுபடியும் கிருபைகளை தருவார், மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார், வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக உங்களையும் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவன் ஜீவனுள்ளவர். எழுந்திருப்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் விடறி போகாதீர்கள். எல்லாமே முடித்து போனது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டாலும் தடுமாறாதீர்கள். இயேசு உயிரோடு தான் இருக்கிறார். இயேசு உயிரோடு தான் இருக்கிறார். உங்கள் கண்ணீர், உங்கள் பெருமூச்சு அவரை பக்கமாக இழுத்து வரும். உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு செய்யும். உங்களுக்கு தேவையானதை அவர்களுக்கு தருவார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு தந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் ஜீவனோட தேவன். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்த நிலையில நீங்கள் இடறி போயிருக்கிறீர்களோ விடற வேண்டாம். தேவனை மட்டும் பிடித்துக் கொள்வோம். சேர்ந்து பாடுவோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், துன்பத்தில் இருளாய் தோன்றும், சோதனை வருகிறது, சொர்க்கத்தின் செடியிலே பரத்தில் வரும். தேவன் ஜெயித்து தருவார். பரத்தில் உங்களுக்கு ஜெயம் வரும், விடுதலை வரும், ரட்சிப்பு வரும். தேவன் ஆதரவாயிருப்பார். உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஒரு கண்ணீரை துடைப்பார். வாழ்க்கை அற்புதங்களை காண செய்வார். I am
துன்பங்கள் எல்லாரும் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் கொண்டனக்கே காக்கும் வல்ல மீட்பர் கொண்டனக்கே காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. அப்படியே கைகளை தட்டி இயேசுவா, எங்களை கைவிட மாட்டீங்க, உடைய ஜனத்தை கைவிட மாட்டீங்க. உடைய கண்ணீர் ஆண்டவரே அவர்கள் பக்கமாக இழுத்தவர்களாய் சொல்கிறோம். உடைய பெருமூச்சு அவர்கள் பக்கமாக இழுத்தவர்களாய் சொல்கிறோம். ஆண்டவரே உடைய வேதனை உடைய கூக்குரல் ஆண்டவரே அவர்கள் பக்கமாய் இழுத்து விட்டவர்களாய் சொல்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எல்லாருக்கும் கொடுத்து உடைய பிள்ளைகளை கொடுத்து உடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக்குவதாக சந்தோஷப்படுத்துவதாக ஜெபம் பண்ணுகிறேன் ஐயா. ஒருபோதும் இடைவிடக்கூடாது, ஒருபோதும் தடுமாற்றம் அடையக்கூடாது. எந்த சூழலிலும் என்ன வந்தாலும் நம்பேன், என்ன வந்தாலும் சேமிப்பேன், என்ன வந்தாலும் சொல்ல தைரியத்தை, உறுதியை, வைராக்கியத்தை தாருமத்தை கேட்கிறேன், தாருமத்தை கேட்கிறேன். பாப்பா 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 தேவன் நல்லவர், தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். உங்கள் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுத்து விட்டார். உங்கள் கண்ணீரை துடைத்து விட்டார். உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுத்து விட்டார். கண்ணீரை துடைத்து விட்டார். ஓ ராபா பாபா ராபா பாலா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரே நீர் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற கண்ணீரை மாற்றி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாட்டில் இருக்கிற ஆண்டவரே கண்ணீரை துடைத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். கண்ணீரை விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள மகிமை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் நாங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாய் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்த இன்று நீர் உயிரோடு இருப்பதற்காய் சொல்கிறோம். அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த கடின நிலையிலும் இடையில் போகாமல் தடுமாற்றம் இல்லாமல் உறுதியாய் வைராக்கியமாய் உம்மை பின்பற்றுவதற்குரிய அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். அது மூலமாய் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பாக்கியமான வாழ்வை, பாக்கியவதியான வாழ்வை நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் அனுபவிக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆசீர்வாதம் அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அருளும் சமாதானம், மகிழ்ச்சி நிறைவாய் நம் அனைவரோடும் கர்த்தர் வருகை புரிந்து கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார், கூட வருவார், நடத்துவார். விசுவாசத்தோடு செல்லுங்கள்.